அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான ஆனுவல் பிளானர் வந்து பண்ணாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் எந்தெந்த எக்ஸாமுக்கான பிளானிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர், ஸோ 2026க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான் இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானரில் இருந்து அந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயிலும் இல்லை. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் இல்லை. அப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் இதில் வந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நோட்டிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கான எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்தில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. ஸோ திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி வந்து பண்ணாக்கா பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஜூன் மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம். ஸோ நமக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஜூலையில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த வருஷத்துக்கான டெட் எக்ஸாம், ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2க்கான டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த் வரப்போகுது. ஸோ எக்ஸாம் வந்து பண்ணாக்க ஜூலையில் வந்து பண்ணாக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். ஸோ இது வந்து பண்ணாக்க எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இயர் வந்து பண்ணாக்க ஜூன் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷனும், ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து பண்ணாக்க எக்ஸாமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர் மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி நடத்ததாக இருந்த செட் எக்ஸாம் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டாக நிறைய வந்து பண்ணாக்க குளறுபடிக்கு அப்புறமா வந்து பண்ணாக்க டிஆர்பி போர்டே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த செட் எக்ஸாமும் வந்து பண்ணாக்க இந்த முறை டிஆர்பி போர்டே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலைலையும், எக்ஸாம் வந்து பண்ணாக்க செப்டம்பர்லேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பண்ணாக்க அகைன் இந்த இயர்க்கான இன்னொரு டெட் எக்ஸாம் ஸோ எப்போ வரும் அப்படின்னாக்கா அக்டோபரில் வரதா சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் வந்து பண்ணாக்கா அதுக்கான எக்ஸாமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, எதுக்கும் எந்த ஒரு வேக்கன்சிக்கும் அவங்க வந்து பண்ணாக்க எந்த ஒரு போஸ்டிங்க்கும் அவங்க வேக்கன்சியே வந்து பண்ணாக்கா மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஒரு ஒஸ்டான ஆனுவல் பிளானர் நம்ம பார்த்ததே கிடையாது. இது கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா ஒஸ்டான ஆனுவல் பிளானர் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து பண்ணாக்கா அட்லீஸ்ட் இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இப்போ நாங்கள் எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு தெரியும். எல்லாமே நம்ம கொடுக்க போகிறது டென்டேட்டிவ் வேகன்சி தான். யாரும் வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக கொடுக்க போதில்லை. அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி, ஸோ இது ஏதோ வந்து பண்ணாக்கா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கண் துடைப்புக்காக தான் இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து பண்ணாக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நீங்கள் நமக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா சொன்னது தான். இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 இருக்குமான்னு தெரியாது, ஆனால் 2027 கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பண்ணாக்கா ஏப்ரல் மந்தில் வந்து பண்ணாக்கா எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா வந்து பண்ணாக்கா அதுவும் வந்து பண்ணாக்கா டவுட்டு தான். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போட்டிருக்கக்கூடிய ஆனுவல் பிளானர் தானே தவிர இந்த ஆனுவல் பிளானர் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களான்லாம் தெரியாது. அப்போது சப்போஸ் இவங்களே வந்து பண்ணாக்கா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை வந்து பண்ணாக்கா வேறு யாராவது வந்து பண்ணாக்கா ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து பண்ணாக்கா நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியுமே தவிர கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எது எப்படியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2026 அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து பண்ணாக்கா எதை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலையும் கண்டிப்பாக ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகபட்சம் நடந்தால் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கும். அதுவும் வந்து அவங்க மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு மேபி பிப்ரவரி செகண்ட் வீக்லேயே வந்து பண்ணாக்கா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரதா இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் எந்த விதமான அவங்க நோட்டிஃபிகேஷனையும் வந்து பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த பிடி அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷனும் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டெட் எக்ஸாமும் அது மே மந்த் ஆகிடுச்சு. அது வந்து பண்ணாக்கா அந்த டைமில் ஃபுல்லாக எலெக்ஷன் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணாக்கா அவங்க சொன்னால் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டிஆர்பி போர்டு கூட. ஸோ அதனால் அதுவும் வருமானலாம் தெரியாது. ஸோ எந்த எக்ஸாமும் வந்து பண்ணாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஃபோர் எலெக்ஷன்
அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு ஸோ இவங்களே வந்து பண்ணாக்க இந்த கவர்மெண்ட்டே வருதா இல்லை அடுத்த கவர்மெண்ட் வருதான்னு தெரியாது. ஸோ யார் வராங்களோ வந்ததுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு ப்ராசஸுமே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 2026 பிஜிடிஆர்பி எக்ஸாம் இல்லையே தவிர 2027 கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். திரும்பவும் வந்து பிறகு நான் சொல்கிற 2027 எக்ஸாம் வரும்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பிறகு இதை வந்து பிறகு ஒரு சிலர் வந்து பிறகு நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. ஸோ எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம திரும்ப பண்ணக்கூடிய தப்பு, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருமான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனுவல் பிளானர் வருமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க, அதில் நோட்டிஃபிகேஷன் இல்லை. சப்போஸ் அந்த வேக்கன்சி இல்லை, அந்த வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம எப்போ எந்த மந்த்துன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் படிக்கிறோம். அதனால தான் வந்து பண்ணாக்கா அந்த எக்ஸாமில் வந்து பண்ணாக்கா தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப நம்ம அடுத்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை வந்து பண்ணாக்கா 2027 அப்படின்றது ரொம்ப தொலைவுலலாம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து பண்ணாக்கா பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஜனவரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பண்ணாக்கா இன்றைக்கி 23 டேட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஒரு மந்த் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துடும். நம்மக்கிட்ட வந்து பண்ணாக்கா புது சிலபஸ் இருக்குது. அப்படி லாஸ்ட் இயர் நம்ம படித்தவங்களுக்கு தெரியும், நிறைய சிலபஸுக்கு நோட்ஸ் இல்லை. எஜுகேஷன் சைக்காலஜி புதுசாக ஹெவியாக இருக்குது. ஸோ ஜிகே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 85,000 டீச்சர்ஸ் வந்து பண்ணாக்கா ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயம் நம்ம படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இன்னிலிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா அடுத்த வருஷம் ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்ம எல்லோரும் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா அது வந்து பண்ணாக்கா ஒரு சின்ன ப்ராசஸில் முடியாது. இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். அது வந்து பண்ணாக்கா ஒரு 1 இயர் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜனவரியில் ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஜனவரியில் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிங்க. பிஜிடிஆர்பி தான் உங்களுடைய எய்ம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு படிங்க. நாங்கள் டெட்டு வந்து பண்ணாக்கா பாஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை வந்து பண்ணாக்கா டெட் எக்ஸாமில் வந்து பண்ணால் இந்த ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா 82க்கு மேலே வருது மார்க்கு, 90 கிட்ட வருது, 90 வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் படிங்க. மேபி சொல்ல முடியாது, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அவங்க வந்து பண்ணாக்கா பர்மிஷன் வாங்கிட்டு அதே டேட்டில் கூட நோட்டிஃபிகேஷன் வரது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எது ஒன்று எக்ஸாம் எல்லாமே நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி எந்த ஒரு எக்ஸாமுமே. அதனால தான் அவங்க ஷெடியூல் பண்ணியிருக்கதே பார்த்திங்கன்னா மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் தான் வருது எல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாம் எல்லாமே. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா செட் எக்ஸாம் யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு சிலர் பிஹெச்டி முடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா இந்த செட் எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் நான் வந்து பண்ணாக்கா இப்போ தான் பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றவங்க டெட் எக்ஸாமுக்கு வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெட் எக்ஸாம் இந்த மாதிரி 2 டைம் சொல்லியிருக்காங்க. பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பற்றின எக்ஸாம் அந்த டீட்டெயில் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அதை ஆரம்பித்தோம். எல்லாருமே வந்து பண்ணாக்கா படிச்சிட்ருக்காங்க ஒரு சிலர். ஸோ ஏன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வரும் அப்படின்றதுனால. ஸோ மேபி இந்த ஆனுவல் பிளானரில் வரல, இந்த ஆனுவல் பிளானரில் இல்லாமல் கூட வந்து பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. ஆனால் ஆனுவல் பிளானரில் அந்த எக்ஸாம் பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லை. அதாவது லாஸ்ட் இயர் பெண்டிங் எக்ஸாம் பற்றின எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஆனால் ஆனுவல் பிளானர் வந்து அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. மேபி அதனால கூட இந்த ஆனுவல் பிளானரில் அது கொடுக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம், இன்னொரு 10 டேஸ் 15 டேஸுக்குள்ளே பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தால் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாம் இந்த இயர் நடக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அசம்ஷன் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அதை வந்து பண்ணாங்க இது பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி தான் அப்படின்னா இதில் இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உட்காந்துட்டு படிங்க. ஸோ பிடி அசிஸ்டன்ட் இருக்குது, டெட் எக்ஸாம் இருக்குது, அது செட் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லா எக்ஸாமுமே இருக்குது. வேக்கன்சியை பற்றி நமக்கு கவலை இல்லை, நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஸோ அந்த வேக்கன்சி கண்டிப்பாக வரும், அந்த ஒரு வேக்கன்சியாவது கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு படிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.